Finishness. Right, okay. கடைசிக்கு பிள்ளைகள் cheap ன்னு சொல்லி போலாம். cheaper, CATAB, cheap ன்னு சொல்லலாம். uncorrectable, uncorrectable ன்னு சொல்லி சொன்னா என்னது கொஞ்சம் ஆஹ், எப்படி சொல்றது கொஞ்சம் நாகரிகம் தெரியாதாக்கள் அந்த மாதிரி கஞ்சத்தனம் பிடிச்சாக்கள் அப்படி சொல்லலாம் சரியா. சோ இதுக்கு நாங்க வேர்டு என்ன போடலாம்டா, he is such a cheaper, 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 CHEAPER. Okay, last one. Charandan Blin. Okay. Okay, miss. Right, okay. And another word. I was on leave last week. What means? What it means? I was on leave last week. நான் கடந்த 2 வாரம் சாரி நான் கடந்த வாரம் வந்து லீவ்ல இருந்தேன். ரைட். I'm so embarrassed. என்ன? I'm so embarrassed means எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்கு. ரொம்ப வெக்கமா இருக்கு. நான் இந்த மாதிரி ஒரு பிழை விட்டுட்டேனே. இனி என்னால மன்னிக்க முடியல. அந்த மாதிரி சொல்லுவாங்க. தட்ஸ் மீன்ஸ் எங்கள்ட்ட செயலை குறிச்சு நாங்க வெக்கப்படுறது தான் embarrassed. வெக்கப்படுறது இன்னொரு விஷயம் இருக்குது. ஏதாவது ஒரு வேலை செய்யறதுக்கு வெக்கப்படுறோம்னா அதை நாங்க சொல்லுவோம் ஷை என்று சொல்லி. don't be shy ன்னு சொன்னா வெக்கப்பட வேணாம். ஏதாவது செய்யறதுக்கு முன் வந்து செய்யறதுக்கு வெக்கப்பட வேணாம். இந்த வெக்கப்படுறதுன்னு சொன்னா நாங்க ஏதாவது பிள்ளை எதுவும் விட்டுட்டோம்னு சொல்லி சொன்னா எம்பாரசிங். எங்களை குறிச்சு நாங்கள் அந்த குற்ற உணர்வுன்னு சொல்லுவாங்க. அந்த உணர்வுல நாங்க இருக்கிற அந்த வெக்கத்தை தான் எம்பாரஸ்ட்னு சொல்லி சொல்றது சரியா. சோ ஐம் சோ எம்பாரஸ்ட்னு சொல்லி சொன்னா ரொம்ப வெக்கமா இருக்கு, நான் இந்த முறை மார்க்ஸ் குறைவா எடுத்துட்டேன், அது நான் ரொம்ப என்ன குறிச்சு எனக்கு வெக்கமா இருக்கு அப்படின்னு சொல்றேன். வாட் டிட் யூ see there? அங்க என்ன பார்த்த? நத்திங் இன் பர்டிகுலர். எதுவும் சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. பர்டிகுலரா சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. குறிப்பா எதுவும் சொல்றதுக்கு இல்ல. ஐம் சோ டயர்ட். எனக்கு ரொம்பவும் களைப்பா இருக்கு. so tired. Okay, these are simple words children. So இதே நோட் பண்ணிக்கணுங்க. அப்போ குயிக்கா பிள்ளைகள் காப்பி அழகா இருக்கணுமா, உங்களுக்கு கிடைக்கிற கலர் பென்சில் யூஸ் பண்ணி அழகா வச்சுக்கொள்ளுங்க. நோட்ஸ் காப்பி நீங்க எப்ப பார்த்தாலும் இங்கிலீஷ் பாடம் உங்களுக்கு ஆசையா இருக்க வேணும் சரியா. மிஸ்ஸிட்ட படிச்சா பிறகு நீங்க இங்கிலீஷ் பாடத்தை விரும்பி விரும்பி படிக்க வேணும். ஐயோ இங்கிலீஷ் பாடமான்னு ஓடக்கூடாது. ரைட், சிவானுங்க அனுப்பி இருக்கிறா. குட். இதெல்லாம் எழுதுறது பிள்ளைகள் சும்மா வச்சுட்டு இருக்கிறதுல அடுத்த கிளாஸ் இந்த டயலாக்ஸ் மாதிரி இருக்கிறதுகள் வந்து நாங்க அடுத்த கிளாஸ் பிராக்டிஸ் பண்ணுவோம் சரி. ஒரு ஆள் கேள்வி கேட்க மாட்டா, அதுக்கு பதில் என்னதுன்னு சொல்லி தமிழ்ல எனக்கு சொல்ல வேணும் சரியா. சரிங்க, முடிச்ச பிறகு எனக்கு எல்லாரும் எல்லாரும் போட்டோ எடுத்து அனுப்பி கொள்ளுங்க. இதையும் அனுப்பணுமா மிஸ்? எஸ் எஸ் எஸ், இந்தியான்னு கொப்பியே எனக்கு ஃபுல்லா அனுப்பி விடுங்க.
டீச்சர் எஸ் கார்த்திகேயன். அந்த கடைசியில அந்த சப்ஸ்கிரைப் பண்றதுக்கு நேரம் இருக்கிற அந்த தமிழ் அர்த்தம் என்ன? நான் மிகவும் களைப்பா இருக்கிறேன், இல்லாட்டிக்கு சோர்வாக இருக்கிறேன். I'm so tired ண்டா சோர்வாக இருக்கிறது, இல்லாட்டி களைப்பா இருக்கிறது. ஓகேயா? அடுத்து போமா. சிம்பிள் சின்ன சின்ன வேர்ட்ஸ் தானே. சோ இது வந்து சொன்னா பிள்ளைகள் நீங்க பாக்ஸ் ஒன்றுக்குள்ள அடிச்சு அழகா வச்சுக்கொள்ளலாம். கொப்பில இருக்கிறது மட்டும் இல்ல, you have to take it in your mind also. ஓகே, உங்களோட மண்டைக்குள்ளேயும் எடுத்துக்கொள்ள வேணும், right? Otherwise you can't speak English. Learn more vocabularies and try it every day. Practice every day. Okay, right. Next. நீ பேசுவது எனக்கு கேட்கவில்லை. நான் அப்போது சொன்னேன், என்ன சிவானுகாக்கு மிஸ் சொன்னேன், I couldn't hear you சிவானுகா. That means எனக்கு கேட்க இல்லை, நீங்க கதைக்கிறது போலங்கல. I can't hear you, I couldn't hear you, right? என்னால ஒத்துக்கொள்ள முடியல. எழுதிட்டுமா? ஓ டீச்சர். I lost my wallet. எழுதிட்டோம் மிஸ். எழுதிட்டமா? Right, okay. This one? I love good food ன்னு சொன்னா எனக்கு சாப்பாடுனா நல்ல விருப்பம்னா I'm a foodie. எனக்கு லேட்டா நித்திர கொள்றதானப்பா எனக்கு விருப்பம். லேட்டா தான் நித்திர கொள்வேன்டா. I'm a night owl. அண்டா அவளன்னு சொன்னா என்னது? அந்த இரவுல தான் முழிச்சிருக்கு. சோ அத மாதிரி என்ன சொல்றதுக்கு நான் எப்பவுமே லேட்டா தான் படுப்பேன். I'm a night owl. I like to wake up early. எனக்கு ஏழைக்கு எழும்ப தான் விருப்பம். எனக்கு 5 மணி பிறகு எழும்ப விருப்பமே இல்லைன்னு சொன்னா I'm an early bird. பேர்ட் எத்தனை மணிக்கு வரும்? 3 மணிக்கு பேர்ட்ஸ் வந்துடுவீனா, ரைட்? சோ 3 மணிக்கு எழும்புறாக்கள் எல்லாம் early bird. I love being outside. வெளியில எனக்கு போறது விருப்பம் அப்படின்னு சொன்னா I'm very outdoorsy. I'm very outdoorsy. I love soccer. Soccer எனக்கு விருப்பம்னு சொன்னா I'm a soccer enthusiastic. எனக்கு ரொம்ப விருப்பம், என்ன ரொம்ப விருப்பம், enthusiastic. I am a soccer enthusiastic. I'm a good at music. எனக்கு மியூசிக்ல நல்ல இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா I'm a musical. I'm a very musical. I love reading. I'm a bookworm. I'm a bookworm. I'm a bookworm சொன்னா புத்தக பூச்சி. எனக்கு ரீட் பண்ண நல்ல விருப்பம். I'm bookworm. I love after my house. I look after my house. எனக்கு இந்த வீட்டை பார்த்துக்கொள்ள விருப்பம்னா I'm a house proud. I'm a house proud. இந்த வீட்டை நல்லா வச்சிருக்கணும், இந்த வீட்டை நல்லா பார்த்துக்கணும், இந்த மனநிலையோட நான் இருக்கிறேன் நான் அப்படின்னு சொன்னா I'm a house proud. அடுத்து I love partying. எனக்கு என்னது பார்ட்டி பண்ண நல்ல விருப்பம். I'm a party animal. நான் வந்து கொண்டாட்டத்துக்கு நல்ல விருப்பம். எனக்கு கொண்டாட்டங்கள் எல்லாம் நல்ல விருப்பம்னா party animal. I love watching sports. I'm a avid sports fan. I'm an avid sports fan.
I enjoy kicking. I'm a kicking enthusiastic. I love to write. I'm a wordsmith. I love to write. I'm a wordsmith. எனக்கு நல்லா எழுத பிடிக்கும் அப்படின்னு சொன்னா wordsmith. I love traveling. I'm a wanderlust. I'm a wanderlust. I'm interested in art. I'm an art aficionado. இது நாங்க கூடுதலா பாவிக்கிறது இல்ல, ஆனா இப்படி சொல்லலாம். I enjoy gardening. I'm a green thumb. எனக்கு தோட்டம் செய்யறது நல்ல விருப்பம்னா I'm a green thumb. பச்சை பூச்சி, green thumb. ரைட்? ஓகேயா? இதே மாதிரி கன்வெர்ட் பண்ணி கொள்ளுவோமா? ஓகே மிஸ். இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச வேர்டுகள், அதை நாங்க இப்படி அட்வான்ஸா சொல்லலாம். அட்வான்ஸ் ஆன இங்கிலீஷ். இது வந்து நார்மல், இது அட்வான்ஸ். இப்படி போட்டுக்கோங்க, நார்மல் அண்ட் அட்வான்ஸ். நார்மல், அட்வான்ஸ்.
மிஸ் கடைசி ஒருக்க காட்ட முடியுமா? ஓகே பிள்ளைகள், இவ்வளவுதான் நாங்க பொதுவா பயன்படுத்துறத நான் பயன்படுத்துற வேர்டுகள் அந்த மட்டும் ரெண்டும் எங்களுக்கு பெருசா தேவைப்படுறது இல்ல. ரைட், இதை மட்டும் நோட் பண்ணிக்கொள்ளுங்க. ரைட், ஓகே. எழுதி முடிச்சிட்டீங்களா? முடிச்சிட்டீங்கன்னா தம்ஸ் அப் போடுங்க பிள்ளைகள். ஹரிஷ் முடிஞ்சா? லாஸ்ட் மிஸ். ரைட், அப்ப நாளைக்கு நாளைக்கு ஏன்னா நாளைக்கு எங்களுடைய கிளாஸ். டுமாரோ we have class. So tomorrow when you come to class we will practice this all sentence, right? So memorize and come children. பாடமாக்கிட்டு வாங்க, படிச்சுட்டு வாங்க. அப்புறம் நாளை கட் அடிக்கிறது இல்ல கார்த்திகேயன், சரியா? கிளாஸ் கட் பண்ணினா கால் பண்ணுவேன். ரைட்டா? நாளைக்கு பிராக்டிஸ் பண்றது மட்டும்தான் எங்களோட வேலை. பிராக்டிஸ் பண்ணிட்டு தான் மிச்சது. ஓகேயா? முடிச்சிட்டீங்களா கார்த்திகேயன், நவிதன்? எஸ் மிஸ். ரைட், ஓகே ஓகே. ஹரிஷ் ஒன்லி raise can போட்டிருக்கார். ரைட், ஓகே பிள்ளைகள். அப்போ tomorrow we will practice all vocabularies and all sentences and phrases. So let's memorize and come children. Okay children, thank you so much. Good night. God bless you all. See you tomorrow. தேங்க்யூ மிஸ். தேங்க்யூ மிஸ்.